ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்தப்பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியம் ஆசிரியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி பெரியாழ்வாருடையதான திருமொழியில் 4ஆம் பத்தில் 4ஆம் திருமொழி, அதில் 3வது பாசுரம், திருமாலவன் திருநாமங்கள் எண்ணக்கண்ட விரல்களால். பாசுரத்தில் ஒரு வரி தான் இருக்கு, யாக்கியான ரொம்ப பெருசாக போகிறதுன்னு சொல்லிட்டேன். அதில் முதல்ல அன்வயமே ஆரம்பிக்கச்சவே பகவான் சிவப்பதியினுடையதான நாமத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அன்வயம் ஏற்பட்டாலே போகும், சம்பந்தம் ஏற்பட்டாலே போகும். உடனே பிராட்டி இவன் விஷயமாக பகவானுக்கு அபிமானத்தை உண்டாக்கி இவனை சர்வதோமுகமாக ரட்சிக்கும்படிக்கு புருஷகாரம் பண்ணுறான் அந்த பிராட்டி. அப்பேற்பட்ட பிராட்டியும் பெருமாளும் நாமத்தோட சம்பந்தம் உடையவனை எப்படியெல்லாம் மேலே விழுந்து ரட்சிக்கிறா, மேலே விழுந்து அபிமானிக்கிறான், இவன் என் பக்தன்னு அப்படின்னு காண்பிச்சார் சுவாமி மணவாள மாமுனிகளுங்க. அப்பேற்பட்ட சிவப்பதியுடைய திருநாமங்களை திருநாமம்தான் ரசிப்பதும் இருவருமான சேர்த்தியன் ரசம் அறிந்து அனுசந்தி பார்க்கிறேன். பிராட்டியோட சேர்ந்த பெருமாளுடைய ரசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அப்படி ரசிக்கிறவா தான் திருமால், ஸ்ரீனிவாசன், சிவப்பதி அப்படின்னு பிராட்டியோட சேர்ந்த பெருமாளுடைய பேரை வச்சு சந்தோஷப்படுவாள், அவளுக்கு ரசிக்குமா. ஏன்னா சுவையன் திருவின்மணாளன் அப்படின்னு அங்கே சொல்றார் நம்மாழ்வாரும். பகவான் எப்போ ரசஸ்வரூபமாக இருக்கான், இல்லை நமக்கு எப்போ அவனுடைய ரசம் புரியும், அவன் எப்பயுமே ரசஸ்வரூபமாக இருக்கான். ரசோ வைசா அப்படின்னு வேதம் சொல்றதுனால எப்போதும் ரசஸ்வரூபனாக இருக்கான். அவன் ரசஸ்வரூபன்றது நமக்கு எப்போ புரியுண்டானா திருவின்மணாளன் சிவப்பதியான 2 பேருடைய நாமத்திலையும் ரசிக்கிறவனுக்கு தானே. அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கிறவனுக்கு தான் அந்த சிவப்பதித்துவம் ரசிக்கும். ஆனால் திருநாமம் தான் ரசிப்பது. யாருக்கு நாமம் ரசிக்கும்னா பிராட்டியோட சேர்ந்த பெருமாள்கிட்ட ஈடுபாடு வந்தால் தானே அந்த நாமம் ரசிக்கும். முதல்ல இந்த நாமத்தோட சம்பந்தம் ஏற்பட்டால் ரட்சிக்கிறது, அவன்கிட்ட அபிமானம் வச்சு ரட்சிக்கிறது சொன்னார். வெறுமனே நாமத்தை ஒரு தரம் சொல்லி அபிமானிச்சு பகவான் ரட்சிச்சு விட்டான்னு வச்சுப்போம். அப்புறமா என்னடா அபிமானப்பட்டா ரட்சிக்கிறதுனா என்னடா, வாயில எப்பப்பாரு நாமங்கள் வந்துட்டே இருக்கும்படியா பண்ணி அந்த நாமம் ரசிக்கணும். இச்சுவை தவிரையான் போய் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு வைகுண்டம் கூட வேண்டாம், இங்கே எங்கேயா ஒரு திவ்ய தேசத்தில் எங்கேயா ஒரு மூலம் முடுக்கல உலகத்தை சம்சாரத்தில் கடந்துன்னு நாமத்தை சொல்லுவோமே அப்படிங்கிற அளவுக்கு நாமான் எனத்தசிய அதத்ரபட்டன்னு காம் பர்யட்டன்னு துஷ்டமனா அப்படின்னு நாரதர் தன் சரித்திரத்தை தானே சொல்லிச்சே. போன ஜென்மாவில் நாமத்தை சொல்லிட்டு கிராமம் கிராமமாக அலைஞ்சிட்டு இருந்தேன், அதுலேயே சந்துஷ்ட மானசா சந்தோஷப்பட்டு இருந்தேன்னா இல்லையா. அப்போ அந்த நாமத்தில் ரசம் ஏற்பட்டுரும் இவனுக்கு. அந்த நாமத்தை ரசத்தை சொல்றார், இருவருமான சேர்த்தியின் ரசம் அறிந்து அனுசந்தி பார்க்கிறே. அது மாதிரி 2 பேருடைய நாமமும் எனக்கு ரொம்ப ரசிக்கிறதுன்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம். திருமால்றதுனால சிவப்பதி, பிராட்டியோட சேர்ந்த பெருமாளுடைய நாமம் எனக்கு தேனும் பாலும் அமுதுமா பஞ்சாமிர்தமா ரசிக்கிறதுன்றார் இல்லையா. அப்படி பகவானுடைய நாமத்தினுடைய ரசம் தெரியணுமானா பிராட்டியோட சேர்ந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்லச்சேத்தான் ரசத்தினுடைய உத்கிருஷ்டம் நமக்கு வாயில ரசிக்கும், உடம்பெல்லாம் ரசிக்கும். ரோமுமே ராதேஷாம்னுடைய அணுக்கணு உடம்புல இருக்கிற அத்தனை அணுக்களுக்கும் ரசமா இருக்கும், போக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத இங்க காட்டினார். இதுக்கு மேல எண்ணக்கண்ட விரல்களால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மேல அடுத்து அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.